வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் நேத்திக்கு. அதுபடி மார்க்கெட் என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன பிளேஸ்ல இருந்து பை அபோவ் வரைக்கும் இன்னைக்கு காலையில, அதாவது 25,806 வரைக்கும் மார்னிங் புல் பேக் ஆகுறாரு. அங்கிருந்து செல் பிலோ லைனுக்கு நியர்பை வந்துட்டு அந்த லைனை டச் பண்ணல. அங்கிருந்து மார்க்கெட் ஆனது நேரா வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போயிட்டு எகெயின் அனதர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போய் ரீச் பண்ணியிருக்காரு. நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருப்பேன், 25,943 வரைக்கும் போகும்போது நீங்கள் உங்கள் முடிவு எடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே ரிஜெக்ஷன் ஆகி திரும்பவும் நேற்று எங்கே க்ளோஸ் வச்சாங்களோ அதே ப்ரைஸுக்கு நியர்பை க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 25,808 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டுங்க. இப்பொழுது வரைக்கும் அதுக்கு மேலே தான் இருக்கு. எவ்வளவு கீழே வந்தாலும் இந்த 808க்குள்ளேயே தான் இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஆப்ஷன் சார்ட்ல நம்ம எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நேற்று நம்ம ஆப்ஷன் வந்து நிஃப்டிக்கு கொடுத்துருந்தது 25,850 காலும் 900 புட்டும் கொடுத்துருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 135க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து முக்கியமான வேல்யூஸ் இதுதான். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குங்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே வந்து ஸ்டே ஆன் வேல்யூஸ் தாங்க, வெண்ணுமே இல்லைங்க. வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இயங்கும் அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை நீங்கள் எப்படி ட்ரேடாக இனிஷியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே வந்து 135 அழகாக ரீச் ஆகிட்டாரு. அதுக்கு மேலே திரும்பவும் 113 வந்துட்டு அடுத்த 148 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன். ஆக்சுவலாக இந்த நேற்று ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேலே வரும்போதாவது நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துலலாம் எடுக்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். நான் 3 மினிட்டாக மாற்றினா உங்களுக்கு இன்னும் தெரியாது, அதனால நான் மாற்றலை. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் மார்க்கெட்டு இப்படி தான் போயிட்டுருக்கும். இதை நீங்கள் எப்படி வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்குறதோட 3 மினிட்லேயே பார்த்துடலாங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. 3 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒவ்வொரு இடத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் போயிருக்கு. இந்த இடத்த ஃபர்ஸ்ட் க்ளோஸ் வைக்குது, அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகுது, அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணி உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல க்ளோஸ் ப்ரைஸில் தான் நீங்கள் இதெல்லாம் எடுக்கணுங்க. 104ல் க்ளோஸ் வச்சுருக்குன்னா 104லேயே தான் எடுத்துருக்க முடியும் இந்த ப்ரைஸ்லாம். அப்படி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த 135 வரைக்கும் தாராளமாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். இது நீங்கள் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்து சொல்லுங்க. ஏன்னா இது மார்க்கெட்டு வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இருக்குங்க, வேற எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? இதை நம்பரா பார்க்குறீங்களா? எனக்கு எப்படின்னா இதை வந்து எப்படி எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சு செய்யுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதே வந்து 25,900 புட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 188க்கு மேலே போக முடியாமல் அங்கேருந்து ஃபர்தராக டவுன் ஆகுறாரு. எக்ஸாக்டாக 120ல் வந்து கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் போட்டுவிட்டு எகெயின் வந்து ப்ரீவியஸ் டே லோவுக்கு வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தராக வந்து அந்த 120யும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டார். ஸோ இதனால என்ன, நேற்று எங்கே க்ளோஸ் வச்சிருந்தாரோ அதே ப்ரைஸ் கிட்ட தான் இன்னைக்கும் வந்து க்ளோஸ் வச்சிருக்காரு புட் ஆப்ஷன் ப்ரீமியம். ஆனால் வந்து கால் மட்டும் கீழே இறங்கியிருப்பார். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். பின் பாயிண்ட்ல இந்த வேல்யூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, சென்செக்ஸ் டேட்டா பார்த்துடலாங்க. சென்செக்ஸ் இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து செல் பிலோ லைன் கட் பண்ணி ஒரு சப்போர்ட் வேல்யூ வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து சப்போர்ட் எடுத்தவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பை அபோவ் லைன் வரைக்கும் போறாரு. அங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சு ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து, அதாவது 84,513 வரைக்கும், அதாவது இந்த ப்ரைஸை க்ளோஸ் வைக்குது. அகைன் பிரேக் அவுட் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இந்த விலைக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகும்போது நீங்க உள்ள போயிடணும். இதெல்லாம் பெரிய அளவில் இருக்கும். நீங்க 1120க்கு நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காமிக்கிறேன் எப்படி இருந்திருக்குன்னு.
நான் இங்கே கொடுத்துருந்த சப்போர்ட் வேல்யூ இது ஆக்சுவலாக வந்து இந்த வேல்யூலேயே வந்து அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. 1120க்கு கவுன்ஸ் பாருங்க. இதெல்லாம் பெரிய அளவில் இருக்குங்க பிரேக் அவுட்டு. 139 to 227 வேணாங்க, 183 போதுமானது. ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் எடுத்துருக்க முடியும். ஏன்னா இது இந்த வேல்யூஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் தான் ரியலாக டெய்லியுமே இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். 308 வந்து ஆனால் வந்து ஒரு டச் பண்ணல. இந்த மாதிரி வந்து எந்த ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்குதோ அந்த க்ளோஸுக்கு கீழே வரும் பொழுது திரும்பவும் எப்போ இந்த விலைக்கு மேலே வருதோ அப்போதான் பை பண்ணணுங்க. புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் எப்பவுமே வச்சுக்கோங்க வழக்கத்துக்கு. அதே போல் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கவனிங்க. புட் ஆப்ஷன் 84,700 புட்டு எக்ஸாக்டாக 440 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆனவர் நேற்று லோவையும் கட் பண்ணி அதுக்கு கீழே 83 வரைக்கும் வந்துட்டு அங்க இருந்து மார்க்கெட் ஆனது பெரிய ரேலி. ஸோ நல்லாவே புட் ஆப்ஷன் ரெக்கவர் ஆகி அதே 282 அதாவது 211 வரைக்கும் போயிருக்கணும். அந்த ப்ரைஸையும் தாண்டி மேலே போயிருக்காரு. ஸோ இது எக்ஸ்பைரி வேல்யூவில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யுங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் இது எக்ஸ்பைரி வேல்யூ நான் யூஸ் பண்ணது. இது மார்னிங்கே வந்து நம்மளால ஈஸியாக எடுத்துடலாம். இந்த எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போல்லாம் வந்து பாருங்க இந்த இடத்துல 20 rupees to இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணி கொண்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா 93.75 ஓப்பன் கேண்டில் ஹை எக்ஸாக்டாக 93 வரைக்கும் போயிருப்பார். ஸோ இது வரைக்கும் தாராளமாக 20லேருந்து தாராளமாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் வந்து 0 ஆயிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இது நம்ம எப்படி ட்ரேடாக இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 20 rupeesலேருந்து ஹை வரைக்கும் இதெல்லாம் காலையிலேயே இனிஷியேட் பண்ணிடணும் எக்ஸ்பைரி வேல்யூஸ்குள்ளெல்லாம். இதே இங்கே கவனிங்க, இவங்க ரெண்டு பேர்த்துலேயும் வந்து அந்த 40 rupees இவர் க்ளோஸ் வைக்கும்போது இவருடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இதையும் 5 minutesல மாற்றிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்க இந்த இடத்துக்கு 40 rupeesக்கு கீழே க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸாக்டாக 28 rupeesல தான் இருக்காரு புட்டு இங்கே 40க்கு கீழே வரும்போது. ஆனால் இதே வந்து இந்த இடத்த கண்டிப்பாக வந்து அவர் மேலே போயிடுவாருங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். முதல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியத்தை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால வந்து இந்த ப்ரீமியத்தில் நம்ம எப்படி கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால பண்ண முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்போ வந்து 6.7க்கு கீழே போயிட்டாரோ அதுக்கு மேலே இவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரீமியம் இங்கே போகும் பொழுது இதே ஸ்ட்ரைக்கை நீங்கள் 84,400 எடுத்து வந்து வச்சிடணும். ஏன்னா அந்த டைமில் இவர் வந்து 84,400 ஐ திங்க் இல்லை 84,500ங்க சாரி 500 ப்ரீமியம் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி நல்லா கிளியராக தெரியும். இது வந்து எக்ஸ்பைரிக்கு அந்த வேல்யூ உள்ளே வந்துடும். இவர் கிட்டத்தட்ட நிறைய பெரிய அமௌண்ட்லேருந்து ஹியூஜ் அமௌண்ட்லேருந்து கீழே இறங்கியிருப்பார். ஆனால் இறங்குனாலும் கிட்டத்தட்ட 280க்கு மேலே இருந்து அவர் எவ்வளோ ருபீஸ்க்கு வந்திருக்காரு அப்படின்னா 40 rupees தான் அங்கே டிசைடிங் ப்ரைஸுங்கிறது எல்லாத்துக்கும் காமன் வேல்யூங்க. ஸோ இதை நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும். எப்போ வந்து இந்த 21 rupeesலேருந்து சப்போர்ட் எடுக்கிறாரோ இதுக்குள்ளேயே தான் ரொம்ப நேரம் இருந்திருப்பார். ஆனால் இந்த 40 rupeesக்கு மேலே க்ளோஸ் கிடைக்கும் போது இன்னொரு க்ளோஸ் இது எதிர்பார்க்காது. எப்போ வந்து இந்த ப்ரைஸ்க்கு மேலே போகுதோ பறந்துருவாரு. சரிங்களா? இப்படி போகும் பொழுது நம்ம எப்படிலாம் இந்த இடத்த நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூஸ்வலாக இந்த வேல்யூஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் பண்ண முடியுங்க. ஒரு ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இவர் 40க்கு கீழே வரும்போது வீக் ஆயிட்டார், அவ்வளோதான். இவரை தூக்கி வச்சிடணும். ஸோ இவருக்கு அடுத்தடுத்த ப்ரீமியத்தை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிளாரிட்டியோட உன்னால் வந்து கொண்டு போக முடியும். சரிங்களா? ஓகே, இது எக்ஸ்பைரி வேல்யூங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க மட்டும்தான் இதை பார்த்துருக்க முடியும். இது நீங்கள் கற்றுக்கோங்க. இதை எப்படியெல்லாம் எடுத்து டெரைவ் பண்ணலாம், நம்ம எப்படி வந்து எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கலை. அதை வந்து தெரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்த்துருவோம்.
நிஃப்டி இப்போதைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு அதாவது இப்பொழுதைக்கு வரைக்கும் வந்து கன்சாலிடேஷன் தான். இது நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்குது. இன்னும் வந்து எந்த இடத்துலயும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேல போக கிடையாது. சரிங்களா? அதனால இன்னும் ட்ரெண்ட் ஃபைன் பண்ண முடியல. நம்ம பொசிஷனல் ட்ரேடர் கிடையாது. நம்ம ஆப்ஷன் பையிங்ல மார்க்கெட் எந்த இடத்துல ஓபன் ஆகுதோ அப்போ காலையும் புட்டையும் நியரஸ்டா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய வேல்யூஸ் என்ன சொல்லுதோ அதுபடி போங்க. பொசிஷனல் வேல்யூ ஜஸ்ட் வியூ பண்ண மட்டும்தான். சரிங்களா? இப்போதைக்கு 808க்கு மேல இருக்கு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்தா கண்டிப்பாக 25,548 வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஒருவேளை இங்கிருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆக போச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாசம் கண்டிப்பா நெகட்டிவா முடிஞ்சது அப்படின்னா ஃபர்தரா இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு கண்டிப்பா இந்த நெகட்டிவ் ஃபாலோ ஆகும். ஒருவேளை இந்த மந்த் பாசிட்டிவா முடியணும் அப்படின்னா 26,300க்கு மேல மார்க்கெட் போனாதான் பாசிட்டிவா முடியும். அதனால அந்த பிரைஸ் வரணும் அப்படின்னா இன்னும் புல் பேக் கிடைக்கவில்லை. சரிங்களா? எனக்கு 943க்கு மேல எப்ப நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்குதோ கண்டிப்பா அங்கிருந்து 26,066 எல்லாம் தாண்டும் பொழுதுதான் அப் ட்ரெண்ட் பத்தியே யோசிக்க முடியும். அப்படி போகும் பொழுதுதான் நம்ம வந்து ஃபர்தரா அப் ட்ரெண்ட் பத்தி யோசிக்கலாம். இப்பொழுதைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கு. இது முக்கியமான சப்போர்ட். இந்த சப்போர்ட்குள்ள தான் கன்சாலிடேஷன் தான் இருக்கு, நடந்துட்டு இருக்குது ஒரு 3 நாட்களாகவே. சரிங்களா? இன்னும் ட்ரெண்டிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகல. ஸோ அதுக்குள்ள நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் இங்க தேவையோ அதை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணா போதும். சரிங்களா? ஓகே. நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்சுங்கிறது 46 பாயிண்ட்ஸ்ங்க. நாளைக்கு நிஃப்டியுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் பிரீமியம் பார்த்துடலாம். 25,800 புட்டு. புட்டுன்னு எப்படி? சரி, ஓகே. 25,800 126க்கு மேல இருந்த மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இதனுடைய முக்கியமான வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுல 186ங்கிறது இன்னைக்கு ஹை, 90 அப்படிங்கிறது இன்னைக்கு லோ. ஸோ இந்த வேல்யூவை மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள 126க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதுவே 25,850 புட்டு 102க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இதனுடைய முக்கியமான வேல்யூஸ்ங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு லோ 66, அதே மாதிரி இன்னைக்கு ஹை 159. ஸோ இந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியமா நாளைக்கு செயல்படும். இதுல இந்த பிரைஸ் வேணுங்கிறவங்க இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட்டோட நீங்க அதை டீல் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட்டு இன்னைக்கு கூட யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டால ஈவினிங் 7 o'clock வந்திருக்கும். பட் என்னவா இருக்கு, நான் நியூஸ் பேஸ்டு நான் ட்ரேட் பண்றது இல்லை. பட் எனக்கு அது தேவையும் இல்லை. நமக்கு ப்ரைஸ் என்ன சொல்லுதோ அதுவே போதுமானது. அது எவ்வளவு பாயிண்ட் ஏறினாலும் இறங்கினாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம ஆப்ஷன் பையர், ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ்ல இருந்து நம்ம டீல் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? ஓகேங்க. ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.